அதாவது நாங்கள் பரம்பரையாக குறைந்தது இன்றைக்கு ஒரு 10-15 ஆண்டுகளாக இந்த உளுந்து, நாட்டு உளுந்து பயிர் செய்து வருகிறோம். இந்த உளுந்தில் தேமல் நோய் வருவதில்லை. தேமல் நோய் எதிர்ப்பு சக்தி முழுமையாக உள்ளது. இது இப்பொழுது அறுவடைக்கு தயாராக உள்ளது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த உளுந்தில் நல்ல மாவு அதிகமாக வருது. அதே மாதிரி காய்ப்பு அதிகமாக பிடிக்குது. நான் இதை அப்படியே இப்போ காட்டில் எடுத்துருக்கிறேங்க. இதிலேருந்து நான் இப்போ ஒரு செடி பிடுங்க போகிறேன். ஒரு செடி பிடுங்கிட்டு உங்கள்கிட்ட அதை காட்டுறேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது எந்த அளவுக்கு காப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு செடி மட்டும் பிடுங்கினேன். இந்த செடியில் எத்தனை காய் இருக்குது அப்படிங்கிறது பார்த்துங்க. இது சாதாரணமாக நான் வாக்கில் அப்படி பிடுங்கினது. இதில் இன்னும் நல்ல கொஞ்சம் தரமான செடியாக பார்த்து பிடுங்கணும். அது மாதிரி அது ஓரளவுக்கு இதாக இருக்கும். ஒன்றும் தப்பு இல்லைங்க. இருக்கிறது அப்படியே நார்மலாக இருக்கிறத பிடுங்குறோம் இல்லைங்களா. இப்போ அறுவடைக்கு தயாராகிருச்சு, பார்த்துக்கோங்க. இந்த உளுந்து உங்களுக்கு நல்ல ஒரு விதை உளுந்தாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதை விருப்பமுள்ள விவசாயிகள், இதை விருப்பமுள்ள தாய்மார்கள், வீட்டிற்கு சமையலுக்காக பயன்படுத்துபவர்கள், இது இயற்கை முறையில் செய்யப்பட்டதால் நீங்கள் இந்த உளுந்தை தைரியமாக வாங்கி பயன்படுத்தலாம். நன்றி, வணக்கம். சரிங்க, இப்போ இந்த உளுந்து இன்னும் பாருங்கள், செடி உங்களுக்கு கொஞ்சம் பரவலாக இருக்கக்கூடிய செடி. இதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா, காய்ப்பு எந்த அளவுக்கு காய்ப்பு திறன் இருக்குதுன்னு பார்த்துக்கங்க விவசாயிகளை. அதாவது நம்ம பயிர் பண்ணக்கூடிய இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய உளுந்தெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு காய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. நல்ல காய்ப்பு திறன், நல்ல திரட்சியான உளுந்து. அதனால் நீங்கள் இந்த உளுந்து நல்ல தைரியமாக வாங்கி பயிர் பண்ணலாங்க. பார்த்திங்களா, பாருங்கள், ஒரு உளுத்தம் செடியில் எவ்வளோ காய் அப்படின்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா. சரி, நன்றி, வணக்கம்.